மரிய வாழ்க. ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். ஒருத்தருக்கு ரோடு ஆக்சிடெண்ட். மூளையை சுற்றி 3 இடங்களிலே இரத்த கசிவு. மிக ஆபத்தான நிலையில் அவர் சென்னை கொண்டு செல்லப்படுகிறார். அவருடைய மாமியார் ஒரு ஜெபமாலை பக்தர். இரவு முழுவதும் விடிய விடிய அவருடைய மாமியாரும் அவருடைய மனைவியின் சகோதரியும் தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். மூளையிலே 3 இடங்களிலே இரத்த கசிவு. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியாச்சு. விடியறதுக்குள்ளாக அந்த கசிவு, இரத்த கசிவு நின்றாக வேண்டும், இல்லை என்றால் கோமாவுக்கு போய்விடுவார் என்ற நிலைமை. அந்த சகோதரி நம்பிக்கையோடு ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். விடிய விடிய ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், விசுவாசத்தோடு ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபமாலை என் மருமகனுடைய உயிரை காப்பாற்றும் என்று விசுவசிக்கிறார்கள். எதை விசுவசிக்கிறார்கள்? ஜெபமாலை என்றால் என்ன? பிதாவின் வார்த்தையை சொல்லிக்கொண்டு மீட்பருடைய காயங்களை, வேதனையை தியானிப்பது. இந்த ஜெபமாலை கண்டிப்பாக என் மருமகனுடைய உயிரை காப்பாற்றும் என்று அந்த பெண்மணி விசுவசித்தார். மறுநாள் காலையிலே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தபோது என்ன ஒரு ஆச்சரியம்! அவருடைய மூளையை சுற்றி இருந்த இடங்களிலே 3 இடத்திலே இந்த இரத்த கசிவு நின்று போய்விட்டது. உலகத்தில் எது நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை மட்டும்தான் ஜெபமாலை செய்யும். உலகத்தில் எது நடக்க வாய்ப்பே இல்லையோ அதை தான் ஜெபமாலை செய்யும். ஒரு விஷயம் உலகத்தில் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள் அதுக்காக. ஏனென்றால் ஜெபமாலை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. ஒரு புனிதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. ஒரு அப்போஸ்தலருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. மாறாக உலகத்திற்கு மீட்பரை கொண்டு வருவதற்காக பிதா கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அருள் இருந்த மரியே. விண்ணகத்தில் பிதா சொன்ன வார்த்தையே மண்ணகத்துக்கு கொண்டு வந்தது காபிரியேல் தூதனாக இருக்கலாம். அந்த வார்த்தை பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கபிரியேல் தூதனுடைய வார்த்தை. இல்லை, அவர் ஒரு தூதன், மெசஞ்சர். மாறாக அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வார்த்தையானது பிதா கடவுளுடைய வார்த்தை. மீட்பரை உலகத்துக்கு கொண்டு வந்த பிதா கடவுளின் வார்த்தை. என்ன ஒரு ஆச்சரியம்! மண்டை ஓட்டுக்குள்ளே மூளையை சுற்றி 3 இடங்களிலே இரத்த கசிவு. மிக ஆபத்தான ஒரு நிலைமை. உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இந்த ஜெபமாலை, பிதா கடவுளின் வார்த்தை, அதில் இருக்கிற தியானிக்கப்படுகிற ஆண்டவன் இரத்தம் என் மருமகனுடைய உயிரை காப்பாற்றும் என்று அந்த தாய் விசுவசித்தாள். அவருடைய மாமியார் விசுவசித்தாள். பரிசுத்த ஜெபமாலையானது அந்த 3 இடத்திலே வந்த இரத்த கசிவை நிறுத்தி அவருடைய உயிரை காப்பாற்றியது. மரியே வாழ்க, மரியே வாழ்க.